ரோஷினி கான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பொம்பளை. இந்த பொம்பளைக்கு ஷாருக் கான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நபரோட பழக்கவழக்கம் ஏற்பட்டு 2 பேரும் லவ் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. லவ் மேரேஜ் பண்ணி இவங்க 2 பேத்துக்கும் சோனா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு அழகான பெண் குழந்தை ஒண்ணு பொறக்குது. இப்ப இந்த ரோஷினி கான் கல்யாணமாகி குழந்தை குட்டிலாம் பொறந்ததுக்கு அப்புறம் உதித் ஜெய்ஸ்வால் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒருத்தனோட கள்ள தொடர்புல இருக்கிறா. ஒரு நாள் ஜூலை மாசம் 13ஆம் தேதி அன்னைக்கு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த ரோஷினி கானும் உதித் ஜெய்ஸ்வாலும் 2 பேரும் ஒண்ணா இருந்திருக்காங்க. அந்த ஒண்ணா இருக்கிற சமயத்தை வந்து இந்த பிஞ்சு குழந்தை சோனா வந்து பாத்துருது. பார்த்த உடனே இந்த ரோஷினி கான் என்ன பண்றா பாத்தீங்கன்னா, அந்த புள்ளைய படுக்க போட்டு அந்த பிஞ்சோட நெஞ்சு மேல ஏறி மிதிச்ச அந்த பிஞ்சை வந்து கொலை பண்ணிடுறா. கொலை பண்ணிட்டு அந்த பிஞ்சை வந்து ஓரமா எடுத்து போட்டுட்டு அதே ரூம்ல திரும்பவும் இந்த 2 பேருமே ஒண்ணா இருந்திருக்காங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, உனக்கு காம வெறி இருக்குதுன்னா நீ எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்? நீ எதுக்கு குழந்தை குட்டியெல்லாம் பெத்துக்கணும்? இப்ப குழந்தைங்க இல்லைன்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனா உன்னோட காம வெறிக்காக பெத்த குழந்தையே நீ வந்து இந்த மாதிரி கொலை பண்ணிருக்கிற. இவளுக்கெல்லாம் அதிகபட்ச தண்டனை என்ன இருக்குதோ அதை தான் கொடுக்கணும். ஏன்னா பிரியாணி அபிராமிக்கு வாழ்நாள் முழுவதும் ஜெயிலுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இவளுக்கு என்ன தண்டனை கொடுக்க போறாங்கன்னு தெரியல. நீங்க இவளுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.